இந்த ட்ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 21 நான் எடுத்த ட்ரேடு ஒரு ட்ரெண்ட் வைஸ்ல மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்லும்போது இம்பேலன்ஸுக்கு மார்க்கெட் எந்த மாதிரி ஆன்சர் கொடுக்குறாங்க, அதே சமயத்துல ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கிறாங்கன்னா அங்க பிரைஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகக்கூடியதுக்கு மார்க்கெட் மெஜாரிட்டி அதிகமாக கொடுத்துருப்பாங்க, டிக்ரீஸ் ஆகக்கூடிய விஷயம் டாமினேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பேஸ்ல ஒரு டாமினேஷன் எந்த மாதிரி ஒரு புல் பேக் எடுத்து அந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் பேஸ் பண்ணி இந்த ஸ்பேஸ்ல நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு விஷயத்தை நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணவே நம்புறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஓகேவா? ஸோ எனக்கு இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜரா ப்ரீவியஸ்ல இருந்து எனக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட்ல காம் ஏரியாவா வந்துட்டு இருந்துட்டு இப்போ ப்ரெசென்ட் டைம்ல எனக்கு ஒரு அப் ஃபார்வர்ட் கொடுக்குறாங்க. அப்படி அப் ஃபார்வர்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது ப்ரீவியஸ்ல இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஓரளவு ஸ்டார்ட் அப் பண்ணி வச்சிருந்தேன். அந்த இம்பேலன்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பெரிய அளவில் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. இந்த சார்ட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிசி சார்ட், அது மட்டும் இல்லாம யூஎஸ்டி ஐஎன்ஆர் கரன்சி ஃபண்டமெண்டலா ரன் ஆகக்கூடிய ஒரு சார்ட். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பேஸ்ல எனக்கு ஒரு இம்பேலன்ஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தேன். பாட்டம்ல ஒரு இம்பேலன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ எனக்கு அப் ஃபார்வர்ட்ல மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கும்போதுமே எனக்கு ஒரு இம்பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ ப்ரீவியஸ் லெவல் ஒன்று இருக்காங்க இல்லையா, இந்த ஸ்பேஸில் நான் அதை வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி மென்ஷன் பண்ணி காட்டுறேன் எடிட் பண்ணும்போது. ஸோ எனக்கு இந்த லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஏரியா இருக்கு. இந்த ஒரு ஏரியாவில் பிரைஸ் ஆக்ஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அப் ஃபார்வர்டில் ஒரு செல்லருடைய ட்ராப் இருக்குதுன்னு சொல்லும்போது ஒரு பையருடைய பிரைஸ் ஆக்ஷனும் இருக்கு. ஸோ இந்த ஏரியாவை எனக்கு மார்க்கெட் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லும்போது இந்த பிரைஸ் ஆக்ஷனை டேரக்டாக கண்டினியூ பண்ண முடியாது. ஒரு புல் பேக் எடுத்துட்டு அகைன் இந்த ஒரு விஷயத்தை கண்டினியூ பண்ணலாம். அப்படி புல் பேக் எடுக்குதுன்னு சொல்லும்போது இப்போ நான் ட்ராப் பண்ணியிருந்ததுல பிரைஸ் ஆக்ஷன் கனெக்டிவிட்டி இல்லாமல் கண்டினியூ மூவ் கொடுக்காம ஒரு கேப் விட்டுருந்தாங்க. அதை நான் எஃப்இஜி இம்பேலன்ஸ் ஆட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அதே விஷயத்தில் என்னுடைய பிளேஸில் என்னுடைய பிளான் என்ன அப்படின்னா எஃப்விஜே மார்க்கெட் வந்து என்ன பண்ணணும், இம்பேலன்ஸை வந்து மார்க்கெட் ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணி அகைன் மார்க்கெட் எனக்கு ஒரு டவுன் புல் அப் கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது இந்த டவுனில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வச்சிருக்கேன் இல்லையா, அதை ஒரு புல் பேக் எடுத்து மார்க்கெட் அப் ஃபார்வர்ட் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பேஸில் நான் வெயிட் பண்ணேன். ஸோ அதே சமயத்தில் மார்க்கெட் ஆல்ரெடி ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஒரு பிரைஸ் ஆக்ஷனுக்கான ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணியிருந்தாங்க. பிரேக் பண்ணிட்டு அகைன் எனக்கு ரிவர்சல் புல் கொடுத்துருந்தாங்க. ரிவர்சல் புல் கொடுத்ததுமே அகைன் எனக்கு பையர் வந்தாங்க. வந்த பையர்ஸுமே எனக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக இருந்துச்சு. சரி, ஓகே, இந்த ஸ்பேஸில் மார்க்கெட் இம்பேலன்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டில் வந்து ஏன்னா கன்ஃபர்மேஷன் இதுதான் நான் ஸ்டார்டிங் வந்து அனலைஸ் பண்ண காட்டு. ஸோ இந்த ஸ்பேஸில் வந்து நான் டவுன் ட்ரேட் எடுத்துட்டேன். அதே சமயத்தில் மார்க்கெட்டுடைய மூவ் மேபி இதுக்கப்புறம் ஒரு டவுன் ஃபார்வர்ட் வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த ஸ்பேஸில் நான் கான்சன்ட்ரேஷனாக இருந்தேன். நெக்ஸ்ட் மூவ் எனக்கு கிடைக்கிற வரைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிளான் என்ன அப்படின்னா இப்போதைக்கு மார்க்கெட் எனக்கு ரிவர்ஸ் ஆகணும். ரிவர்ஸ் ஆனதுமே ரெண்டாவது ஒரு ஹரிசாண்டல் வச்சிருக்கேன், ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். அதே சமயத்தில் இந்த சைடில் ஒரு பையருடைய வேல்யூல செல்லருடைய ஃபைட்டிங் ஸ்பேஸும் இருக்கு. ஃபைட் பண்ணி பையருடைய மெஜாரிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பையருடைய ஃபோர்ஸ் வந்து இந்த ஸ்பேஸில் அப் ட்ரெண்டுக்கு கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்பேஸில் எனக்கு இந்த டவுன் வந்து என்னுடைய நீட். பட் இந்த மூவ்க்கான பிளான் எனக்கு இந்த ஸ்பேஸில் எனக்கு கிடைக்கல. ஆனால் இதை பொறுத்து என்னுடைய நெக்ஸ்ட் பிளான் எனக்கு அமைஞ்சிச்சு. ஓகேவா? இந்த பிளேஸில் நான் டவுன் ட்ரேட் வந்து பிளேஸ் பண்ணிட்டேன் 2 மினிட்டுக்கு. எதனால டைம் ஃப்ரேம் வந்து நான் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் அப்படின்னா சம்டைம்ஸ் ஒரு ஸ்பேஸ்ல இருந்து இன்னொரு ஸ்பேஸ், ஒரு மொமெண்டம்ல இருந்து இன்னொரு மொமெண்டம் மார்க்கெட் சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு ஃபைட்டிங் கேண்டில் எடுக்கும். சம்டைம்ஸ் ஒரு டோஜிஸ் வரலாம், ஒரு ஸ்பின்னிங் ஏரியா கொடுத்துட்டு மார்க்கெட் நெக்ஸ்ட் மூவ் கொடுக்கலாம்னு சொல்லும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா கேண்டில் வரும்போது நான் 1 மினிட் ட்ரேட் பண்றேன் அப்படின்னா சம்டைம்ஸ் அது லாஸ்ட்ல போயிடும். ஸோ இந்த ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் 2 மினிட்டுக்கான ட்ரேட் எடுக்கிறேன். அதே சமயத்தில் வரக்கூடிய இந்த செல்லர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாட்டம்ல இருந்து எனக்கு பையருடைய ப்ரெஷர்ல மூவ் பண்ண ஆரம்பிக்குது. அதாவது மார்க்கெட் எனக்கு இப்போ இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கான மூவ்ல இல்லாம ஒரு ட்ரெண்டை கண்டினியூ பண்றதுக்கான மூவ்ல இருக்கு. அப்போ இந்த ஸ்பேஸை நான் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த பாயிண்ட்ல எனக்கு தெரிஞ்சிருச்சு மேபி இந்த ட்ரேட் வந்து எனக்கு லாஸ்ல போயிடலாம். அப்படி லாஸ்ல போயிடுச்சு அப்படின்னா இந்த லாஸை நான் என்ன பண்ணி ஆகணும், ஒரு கன்ஃபர்மேஷனை எடுத்து நெக்ஸ்ட் ட்ரேட்ல ஒரு டீசென்டான அமௌண்ட், அதாவது டீசென்டான என்ட்ரியை வந்து நான் என்ன பண்ணி ஆகணும், மேக் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஸ்பேஸில் நான் வந்து ஒரு டீட்டெயில் எடுத்துட்டேன். மார்க்கெட் இதுக்கப்புறம் எனக்கு டவுன் ஃபார்வர்ட் வர மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா மார்க்கெட் இதுக்கப்புறம் புல் அப் ஆகும், அப் ட்ரெண்ட் வைஸில் கண்டினியூ பண்ணும். இப்போ தான் ஒரு ட்ரெண்ட் வைஸ் எனக்கு மேஜராக கிடச்சிடுச்சு. அப் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் மூவ் பண்ணுறாங்க. கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்தாலுமே ரிவர்சல் இருந்தாலும் மார்க்கெட் வந்து கண்டினியூட்டின்னு சொல்லும்போது ட்ரெண்ட் வைஸில் தான் மூவ் ஆகுதுங்கிற ஒரு விஷயம் இந்த ஸ்பேஸில் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. அப்போ இந்த ட்ரேட் என்ட்ரி எனக்கு லாஸ் ஆகுது. பட் என்னுடைய ட்ரேடிங் பிளான் இந்த ஸ்பேஸில் எனக்கு ஸ்ட்ராங் ஆகுது. ஓகேவா? அமௌண்ட்னு பார்த்தா எனக்கு இது ஒரு லாஸ், ஒரு பிக் அமௌண்ட் வந்து நான் மைனஸ் பண்ணிட்டேன். என்னுடைய கேபிட்டல் இருந்து பிக் அமௌண்ட் நான் மைனஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பேஸில் நான் வந்து மைண்டை வந்து ஒரு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டாலோ இல்லை ஐயோ நம்ம எடுத்து ட்ரேடெல்லாம் இப்படியே போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேனாலும் இந்த ஸ்பேஸில் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இப்போ எனக்கு தேவை இதுக்கப்புறம் நான் பண்ணக்கூடிய பிளான். ட்ரேட் லாஸ் பண்ணிட்டேன், லாஸுக்கான ரீசன் இந்த ஸ்பேஸில் நான் அனலைஸ் பண்ணேன். அனலைஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு. மார்க்கெட் பாட்டம்ல இருக்கக்கூடிய இம்பேலன்ஸுக்கு, அதாவது பிரைஸ் வேல்யூ கனெக்ட் ஆகி மூவ் ஆகாமல் போன ஒரு ஏரியாவுக்கு
இப்போ வரைக்குமே எனக்கு ஆன்சர் கொடுக்கல. ஸோ மார்க்கெட் அப் ஃபார்வர்டில் தான் புல் ஆகுதுன்னு சொல்லும்போது மார்க்கெட் டிமாண்ட், அதாவது பிரைஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு தான் மெஜாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ தான் ஒரு ட்ரெண்ட் வைஸ் அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆக முடியும். இதே விஷயம் டவுன் ட்ரெண்ட் சொல்லும்போது ஆப்போசிட், பையரை வந்து டாமினேட் பண்ணுவாங்க, செல்லர் வந்து என்கரேஜ் ஆவாங்க, அவங்களுடைய விஷயங்கள் வந்து அதிகமாக மெஜாரிட்டி இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸில் நெக்ஸ்ட் பிளான் ரெடி பண்ணிட்டேன். அப் ஃபார்வர்டில் எனக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது, புல் பேக்குக்கான ஒரு ஏரியா இருக்குது. அதே சமயத்தில் பாட்டமில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா ஒரு ஹரிசாண்டல் லைன், செல்லர் டீப்பாக வந்திருக்காங்க, ப்ரீவியஸில் சப்ளை ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படி வரும்போது எனக்கு ஒரு ஏரியாவில் பையருடைய ப்ரெஷர் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் செல்லர், அதுக்கப்புறம் ஃபைட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் செல்லருடைய கண்டினியூட்டி இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸ் எனக்கு வந்து ஒரு மார்ஜினில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸில் ஒரு ஃபைட்டிங் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு செல்லருடைய கண்டினியூட்டியில் ஒரு பையர் ஒரு ஃபைட்டிங், அதுக்கப்புறம் மெஜாரிட்டி சேஞ்ச் பண்ணி பையர் மூவ் பண்ணியிருக்காங்க. அந்த பையர் மூவ் பண்ணி நெக்ஸ்ட் கேண்டிலுமே பையரில் மூவ் பண்ணி வரும்போது அந்த ஸ்பேஸை கண்டினியூ பண்ண முடியாமல் ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் செல்லருக்கு கண்டினியூ பண்ணி இந்த ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய டவுன் சைட் எனக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு இப்போ அப் ஃபார்வர்டில் மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு சொல்லும்போது எனக்கு இப்போ ஒரு கண்டினியூட்டி கொடுக்கும்னு தெரிஞ்சிருச்சு. மார்க்கெட் அப்பில் தான் போகுது, ட்ரெண்ட் இப்போ அப் சைடில் தான் போகுதுங்கிற ஒரு விஷயத்தில் நான் ரெடி ஆகிட்டேன். ஓகேவா? இப்போ என்னுடைய ட்ரேடுக்கான பொசிஷன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் அப் ஃபார்வர்ட் கொடுத்து பையருடைய இந்த ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, ஃபைட்டிங் ஏரியா, அந்த ஒரு காமனான ஒரு டிராஃபிக்கை, அந்த ஒரு டிராஃபிக் ஏரியா, சைட் பேஸ் சம்திங், அந்த ஒரு ஏரியா எனக்கு அந்த ஸ்பேஸில் மல்டிப்ளா ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு. கேண்டில்ஸ் 1 by 1 ஃபைட் பண்ணி ஒரு மெஜாரிட்டி, ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு கேண்டில்ஸ் வந்து அங்கே ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவை எனக்கு இப்போ மார்க்கெட் கண்டினியூ பண்ணணும்னா ஒரு புல் பேக் எடுக்கணும். ஸோ இந்த ஸ்பேஸில் நான் அதுக்கான ட்ரேட் ஒரு 5000 கொடுத்துருந்தேன். ஏன்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எனக்கு கண்டினியூ தான் பண்ண போகுது. கண்டினியூ பண்ண போகுதுன்னு சொல்லும்போது எனக்கு மார்க்கெட் கண்டிப்பாக எங்கே தான் போயாகணும், அப் ஃபார்வர்ட் தான் போயாகணும். ஸோ இந்த ஸ்பேஸில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அப் ஃபார்வர்டுக்கான ட்ரேட் எடுத்துட்டேன். 2 மினிட்டுக்கு எடுத்து, சாரி 1 மினிட்டுக்கு தான் ட்ரேட் புஷ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பேஸில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இப்போ வரக்கூடிய செல்லர் கேண்டில் தான் எனக்கு சைக்காலஜி. இந்த கேண்டில் வச்சு தான் இதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய ட்ரேட் எல்லாமே எனக்கு ரெடி ஆச்சு. ஓகேவா? வரக்கூடிய செல்லர் எனக்கு டீப்பாக வந்துச்சு. நான் ட்ரேட் பண்ண பொசிஷனில் இருந்து, என்னுடைய பொசிஷன் ஓப்பனிங்கில் இருந்து அந்த செல்லருடைய ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா டீப்பாக இருக்குது. அப்படி வரக்கூடிய செல்லர் பாட்டமில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, இங்கே ஒரு ஏரியா கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த பையர் செல்லர், செல்லர் பையர் செல், இந்த மாதிரி ஒரு ஃபைட்டிங் ஏரியா மாதிரி ஃபார்ம் ஆகி, ஃபைட்டிங் ஏரியான்னு சொல்ல முடியாது, ப்ரைஸ் ஆக்ஷனுக்கான ஏரியா, மல்டிபிள் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ். இந்த பிளேஸ் வந்து மார்க்கெட் எனக்கு என்ன பண்ணுது, பிரேக் பண்ணுது. அந்த ஸ்பேஸ் பாட்டம் வந்ததுமே கீழே இருக்கிற ஏரியா மார்க்கெட் என்ன பண்ணுது, புஷ் பண்ணி அப் ஃபார்வர்டுக்கு கொடுக்குது. ஓகேவா? இதை உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் ட்ரேட். அப்போ மார்க்கெட் எனக்கு புல் கொடுக்குதுன்னு சொல்லும்போது மார்க்கெட் எனக்கு அப் ஃபார்வர்டுக்கு மூவ் பண்ணி ஆகணும். இந்த ட்ரேடுமே எனக்கு பாசிபிள் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னுடைய விஷயம் என்ன, மார்க்கெட் அப்போ கண்டினியூ பண்ணணும். இப்போ மேலே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவை மார்க்கெட் இப்போ எனக்கு கண்டினியூஷன் கொடுக்கணும் அப்படின்னா மார்க்கெட் எனக்கு என்ன பண்ணி ஆகணும், அப் ஃபார்வர்ட் போய் ஆகணும். அப்படி மேலே போயிடுச்சுன்னா மேலே பிரேக் ஆகும்போது நான் என்ன பண்ணிடுவேன், ட்ரேட் என்ட்ரி எடுத்துடுவேன். சரியா? ஸோ இந்த ஸ்பேஸை நான் அந்த ஒரு மூவ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அந்த ஒரு பொசிஷனுக்காக நான் வெயிட் பண்ணேன். சரியா? எனக்கு ஐடியா கிடைச்சிடுச்சு, மார்க்கெட்டுடைய மூவிங் தெரிஞ்சிடுச்சு. மூவிங் தெரிஞ்சிடுச்சுன்னா சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அந்த ஸ்பேஸில் உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், ட்ரேடை வந்து நெக்ஸ்ட் அந்த ஒரு என்ட்ரியை வந்து நீங்கள் பாசிபிள் ஆக்கிக்க முடியும். என்ட்ரி பாசிபிள் ஆகுதுன்னா என்ன, உங்களுடைய அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ஸ்பேஸில் எனக்கு என்ட்ரி ரொம்ப முக்கியம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் காமாக இருக்கேன். ஏன்னா பிளான் பண்ணிட்டேன், ட்ரேடிங் பிளான் எனக்கு இருக்குது. மார்க்கெட் இப்போ எனக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்பேஸை பிரேக் பண்ணி ரிவர்ஸ் ஆகுறாங்களா, இதுவே எனக்கு ஒரு அனலைஸ் தான். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக என்ன பண்ணியிருக்கலாம், பிரேக் பண்ணதுமே ட்ரேட் பண்ணியிருக்கலாம். பட் கொஞ்சம் காமான மார்க்கெட் எனக்கு எந்த மாதிரி மூவ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தேன். ஏன்னா இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலோட சைக்காலஜி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டவுன் ஃபார்வர்ட் கொடுத்து பாட்டமில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஆக்ஷனை ஒரு பிரேக் பண்ணி அதோட பாடிக்கு கூட வரல, விக்லேயே ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்துட்டு ரிஜெக்ட் ஆகி மேலே போயிடுச்சு, அப் கண்டினியூ பண்ணிடுச்சு சேம் கேண்டில்லையே. அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையருடைய ப்ரெஷரில் மேலே போய் டாப்பில் இருக்கிறத பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ எனக்கு ரெண்டுமே காமாக என்ன ஆயிடுச்சு, கேண்டிலுடைய வேல்யூ அந்த ஸ்பேஸை டச் ஆகுதுன்னு சொல்லும்போது ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய வேல்யூ எனக்கு அது ஒரு புல் பேக் கொடுத்துருச்சா. இப்போ மார்க்கெட் எனக்கு ஒரு விஷயத்த கண்டினியூ பண்ணணும், ஒன்று அப் ஃபார்வர்டை கண்டினியூ பண்ணணும், இன்னொன்று டவுன் ஃபார்வர்டை கண்டினியூ பண்ணணும். ஏன்னா ரெண்டையுமே மார்க்கெட் வந்து என்ன பண்ணிடுச்சு, பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ மார்க்கெட்டோடைய லெவல் இதுதான் என்னுடைய பிளானு. மார்க்கெட் 2 ஸ்பேஸை எனக்கு இந்த ஏரியாவில் பிரேக் பண்ணிட்டாங்க. சரியா? மேலேயுமே ப்ரைஸ் வேல்யூ போய் ரிஜெக்ட் ஆகி ரிவர்ஸ் ஆயிடுச்சு, கீழேயும் மார்க்கெட் வரும்போது கீழே இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஆக்ஷன் அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் அப் ஃபார்வர்டுக்கு புல் பண்ணிடுச்சு. 2 ஏரியாவுக்குமே மார்க்கெட் பிரேக் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 2 ஏரியாவில் மார்க்கெட் எந்த ஒரு விஷயத்தை வேணாலுமே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த ஸ்பேஸில் அகெயின் மார்க்கெட் எனக்கு புல் பேக் கொடுக்குறாங்களா இல்லை மார்க்கெட் ட்ரேடை வந்து கண்டினியூ பண்ண போகுதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் இந்த ஸ்பேஸில் வெயிட் பண்ணேன். ஸோ எனக்கு இப்போ ஒரு செல்லர் வராங்களா, இந்த ஸ்பேஸ்லேருந்து நான் ஒரு பையர் ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டுடைய மேஜர் லெவல்னு சொல்லும் போதே எனக்கு ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்குது.
மார்க்கெட் எனக்கு டவுன் ஃபார்வர்டுக்கு வரதுக்கு ரீசன் இல்லை. அதே மாதிரி ரீசன் இருக்கு, கீழே இம்பேலன்ஸ் இருக்கு. பட் எனக்கு மேஜர் லெவல்னு சொல்லும்போது மார்க்கெட் அப் ஃபார்வர்ட், அதாவது அப் ட்ரெண்டை தான் மார்க்கெட், புல்லிஷ் மூவை தான் மார்க்கெட் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. ஸோ வரக்கூடிய செல்லருக்கு முன்னாடி, இப்போ ப்ரெசென்ட்ல ஒரு செல்லர் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டோஜி ஒரு ஃபைட்டிங் கேண்டில், அதுக்கு முன்னாடியுமே ஃபைட்டிங், அதுக்கு முன்னாடியுமே ஒரு ஃபைட்டிங். அப்போ இந்த ஸ்பேஸில் மார்க்கெட் எனக்கு ஃபைட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் எனக்கு எந்த ஏரியாவெல்லாம் மார்க்கெட் புல் பேக் எடுக்கணுமோ அந்த ஏரியா எல்லாமே எனக்கு இந்த ஸ்பேஸில் என்ன ஆகுது, பிரேக் ஆகுது, புல் பேக் ஆகிடுச்சு. இப்போ மார்க்கெட் ஒரு விஷயத்த கண்டினியூ பண்ணி ஆகணும். அது ஒன்று மேலே, இன்னொன்று கீழே. எனக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் மேலே தான் மார்க்கெட் போய் ஆகணும். ஏன்னா ட்ரெண்டோட கண்டினியூட்டின்னு சொல்லும்போது அப் ஃபார்வர்ட், மார்க்கெட் மேலே போய் ஆகணும். ஸோ இந்த ஸ்பேஸில் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டவுன் ட்ரேட் எடுக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் இந்த ஸ்பேஸில் எனக்கு ஒரு டவுன் மூவ் கொடுத்து எனக்கு ஒரு புல் பேக் கொடுத்தாகணும். அப்போ தான் அப் ஃபார்வர்டை கண்டினியூ பண்ண முடியும். இன்னுமே டீப்பாக கீழே வரும். ஓகேவா, நான் வெயிட் பண்ணுறேன். இப்போது மைண்ட் பண்ணிக்கோங்க, நான் ப்ரீவியஸில் சொன்ன மாதிரி மேலேயும் எனக்கு பிரேக் ஆகிடுச்சு, கீழேயும் எனக்கு பிரேக் ஆகிடுச்சு. வந்த கேண்டில், இப்போ எனக்கு வந்த 2 கேண்டில்ஸுமே என்ன பண்ணிடுச்சு, பாட்டமை பிரேக் பண்ணி அப்புக்கு புல்லாக இருக்குது. இப்போது இந்த கேண்டில் எனக்கு செல்லராக வராங்க இல்லையா, ப்ரைஸ் வேல்யூவோடு வந்துட்டுருக்கு, பிக்கு கொடுக்கல, நார்மலாகவே ஒரு ஃபைட்டிங் ஸ்பேஸ் கொடுத்து கேரக்டர் வந்து என்ன இருக்குது, செல்லருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த கேண்டிலோடைய ரியாக்ஷனை பொறுத்து என்னுடைய நெக்ஸ்ட் ட்ரேட் இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் ஒன்று டவுனே கண்டினியூ பண்ணலாம், இல்லை இதுக்கப்புறம் அப் ஃபார்வர்ட் வரலாம். ஏன்னா ஃபைட்டிங் ஸ்பேஸ் வருது, மார்க்கெட் டவுனு கண்டினியூ பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதே சமயத்தில் செல்லருக்கு மார்க்கெட் என்ன பண்ணாங்க, கேரக்டர் சேஞ்ச் பண்ணாங்க. ஒரு மொமெண்டம் ப்ரீவியஸில் அப் ஃபார்வர்டில் வந்துட்டு இருக்கு, இப்போ ஒரு ஃபைட்டிங் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ஃபைட்டிங் ஸ்பேஸ்ல இருந்து செல்லருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆன ஏரியாவில் என்னுடைய பிளான் என்ன, எப்போ சொன்னால் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்கு, மார்க்கெட் யாரை தான் கண்டினியூ பண்ணி ஆகணும், அப் ட்ரெண்ட் தான் கண்டினியூ பண்ணி ஆகணும். 2 ஸ்பேஸுமே பிரேக் ஆயிடுச்சு, அதாவது டாப்பும் பிரேக் ஆயிடுச்சு, பாட்டமும் பிரேக் ஆயிடுச்சு. ஸ்பேஸில் மார்க்கெட் ஃபைட்டிங் கொடுக்குறாங்க. ஃபைட்டிங் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம், ஒரு கேரக்டர் டு இன்னொரு கேரக்டருக்கு சேஞ்ச் பண்ணி ஆகணும். அப்படி சேஞ்ச் ஆகக்கூடிய கேரக்டர் எனக்கு எங்கே தான் போய் ஆகணும், அப் ட்ரெண்டை தான் கண்டினியூ பண்ணி ஆகணும். ஏன்னா என்னுடைய அனலைஸ் என்ன தான், மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் வைஸில் போயிட்டு இருக்கு. எனக்கு கீழே இருக்கக்கூடிய இம்பேலன்ஸுக்குலாம் ஆன்சர் பண்ணல. ட்ரெண்ட் வைஸில் இருக்குதுன்னு சொல்லும்போது இம்பேலன்ஸுக்கும் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் ப்ரெசென்ட் டைமில் வந்துட்டு இருக்கிறதுல ஆன்சர் பண்ணாது பெரிய அளவில். ஸோ இந்த ஸ்பேஸில் மார்க்கெட் எனக்கு என்ன பண்ணிடுச்சு, செல்லரை சேஞ்ச் பண்ணாங்க, ஃபைட் பண்ணி செல்லருக்கான எக்ஸ்ட்ரா கேண்டில் கொடுத்தாங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கேண்டிலை என்னுடைய கன்ஃபர்மேஷன் கேண்டில் எடுத்து இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், பை ஆப்ஷன் போயிட்டேன். மார்க்கெட்டுமே எனக்கு அந்த ஸ்பேஸை கீழே இருக்குல்ல, இந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன், அந்த ஒரு ஏரியாவை மல்டிபிள் ஆஃப் சேஞ்ச் கேரக்டர், அதாவது செல்லர்லேருந்து பையர்லேருந்து செல்லர்னு கேரக்டர் மல்டிபிளாக சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா, இந்த ஏரியாவை ஒரு புல் பேக் ஏரியாவை எடுத்து மார்க்கெட் இந்த ஸ்பேஸில் எனக்கு அப் ஃபார்வர்ட் கொடுத்தாங்க. இப்போது ஒரு கொஸ்டின், மேலே ப்ரீவியஸில் பார்த்த மாதிரி ஆல்ரெடி பிரேக் ஆயிடுச்சு, கீழேயும் பிரேக் ஆயிடுச்சு. இப்போ மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணிட்டு கீழே வரதுக்கு ரீசன் கிடையாது, தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படியே கீழே வந்துச்சுனாலும் இங்கே இருக்கக்கூடிய ஃபைட்டிங் அதை என்ன பண்ணும், புல் பேக் பண்ணும். இப்போ வந்த கேண்டில் தெரியும்னு நினைக்கிறேன், தெளிவாக தெரியும். ஆல்ரெடி ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டிங் ஏரியாவை நான் புல் பேக் எடுத்திருக்கேன். எதுக்காக, பையருடைய கண்டினியூட்டிக்காக. என்ன ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸில் அகைன் இப்போ நான் இந்த ஸ்பேஸில் ரவுண்ட் பண்ணி வேணால் காட்டுறேன், இதோ இருக்கு இல்லையா, இந்த ஏரியா வந்து எனக்கு ஒரு ஃபைட்டிங் ஏரியா. அப்போ இப்போ வரக்கூடிய கேண்டில் எனக்கு என்ன தான் பண்ணியாகணும், கீழே வந்துச்சுனாலும் புல் ஆகிடும், அப் ஃபார்வேர்டுக்கு புல் ஆகிடும். ஏன்னா அந்த ஏரியா புல் பேக்குக்கான ஏரியா. அதே சமயத்தில் அந்த ஃபைட்டிங் ஏரியாவை மார்க்கெட் தாண்டணும் அப்படின்னாலும் ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்கணும், ஒரு ரிவர்ஸ் ஆகணும். ரிவர்ஸ் ஆகுதுன்னா மார்க்கெட் எங்கே தான் போய் ஆகணும், ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் தான் கண்டினியூ பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஸ்பேஸில் நான் அப் ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணேன், நான் வெயிட் பண்ணுறேன். இந்த கேண்டிலோட சைக்காலஜி பாருங்கள், செல்லர் கேண்டில் டீப்பாக வராங்களா, இப்போ வரக்கூடிய கேண்டில் நான் சொன்ன மாதிரியே அந்த லைனில் ஒரு ஃபைட்டிங் ஸ்பேஸ் இருக்கா, மல்டிபிள் ஆஃப் ஃபைட்டிங், இந்த ஏரியாவுக்கு என்ன ஆகுது, ரிஜெக்ட் ஆகுது. அந்த ஏரியாவை மார்க்கெட்டில் என்ன பண்ண முடியல, கண்டினியூ பண்ண முடியல. பையருடைய மெஜாரிட்டியை மார்க்கெட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு அப் ட்ரெண்ட் கண்டினியூவாக இருக்குது, ஒரு ட்ரெண்ட் வைஸ்ன்னு சொல்லும்போது அது மேஜராக அப் ட்ரெண்டில் இருக்குதுன்னு சொல்லும்போது செல்லருடைய ப்ரெஷர் ஹெவியாகும் போது அவங்க மோஸ்ட்லி டாமினேட் ஆவாங்க, செல்லர் டாமினேட் ஆவாங்க. அதுக்கான ஏரியாவை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த ஸ்பேஸில் என்னுடைய ட்ரேடு இதுதான், என்னுடைய லாஸையும் நான் வந்து ரெக்கவர் பண்ணேன். அதே சமயத்தில் என்னுடைய என்ட்ரி வந்து நான் என்ன பண்ணிட்டேன், பாசிபிள் பண்ணிட்டேன். ஃபினிஷ். ஸோ ஒரு ட்ரேட் வந்து என்ன அப்படின்னா மார்க்கெட்டுடைய மூவிங் பார்க்கணும். ஒரு அப் ட்ரெண்ட்னு சொல்லும்போது மேஜராக பையருடைய கண்டினியூட்டி இருக்கும். அதே சமயத்தில் அந்த கண்டினியூட்டியில் மார்க்கெட் ஒரு புல் பேக் எடுக்கிறாங்கன்னா செல்லர் தான் வருவாங்க. அப்படி செல்லர் வரும்போது செல்லருடைய ப்ரெஷர் மார்க்கெட் என்ன பண்ணாது, கண்டினியூ பண்ணாது. அப்படி கண்டினியூ பண்ணிச்சுன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிடும்ல, டவுன் ட்ரெண்ட் மொமெண்டமே மாறி போயிடும்ல. ஸோ அந்த செல்லர் டாமினேட் ஆகணும், அந்த டாமினேஷனுக்கான பிளேஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஏரியாவை நம்ம இந்த ஸ்பேஸில் கிளியர் பண்ணேன். ஸோ இந்த ஸ்பேஸில் மார்க்கெட் எனக்கு டீட்டெயிலான ஒரு என்ட்ரி ஸ்பேஸ் கொடுத்துச்சு, ட்ரேடை எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி ரெண்டுமே பிரேக் ஆயிடுச்சு, மேலே உள்ள இந்த ஒரு சைட் வேவும் பிரேக் ஆயிடுச்சு, கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மல்டிபிள் ஆஃப் சேஞ்சிங் கேரக்டரும் எனக்கு என்ன ஆயிடுச்சு, சேஞ்ச் பிரேக் ஆயிடுச்சு. ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயத்த மார்க்கெட் கண்டினியூ பண்ணணும். எங்கே கண்டினியூ பண்ணணும், இது ஒரு அப் ட்ரெண்ட் மேஜர்னு சொல்லும்போது அப் ஃபார்வர்டுக்கு தான் மார்க்கெட் எனக்கு மூவ் பண்ணி ஆகணும். ஸோ செல்லருடைய ப்ரெஷர் வரும்போதெல்லாம் டாமினேஷனுக்கான ஏரியாவை மட்டும் நான் என்ன பண்ணேன், மெஷர் பண்ணிட்டு ட்ரேடை கண்டினியூ பண்ணிட்டேன்.
ஸோ இந்த ட்ரேட் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஓகேவா, தட்ஸ் இட். புல் பேக் ஏரியா ஒரு ட்ரெண்ட் வைஸில் இந்த மாதிரி தான் மூவ் பண்ணும். மேஜராக நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாலுமே ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தாலுமே இந்த மாதிரி தான் மூவ் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி மார்க்கெட் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மார்க்கெட்டுடைய மூவ் எதை பேஸ் பண்ணி மூவ் பண்ணுது, எதுக்காக மூவ் ஆகிட்டு இருக்குங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அதே சமயத்தில் இந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம். ஓகே, இந்த வீடியோ கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி ஒரு 21 நான் ரெக்கார்ட் பண்ணது அன்றைக்கி எடுத்த ரெக்கார்டு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணல, எதுவுமே பண்ணல. ஐ மீன் அதுக்கு அப்போவே வாய்ஸ் கொடுக்கணும்னு வச்சுருந்தது. கொஞ்சம் கிளாஸ் மூவ் போயிட்டு இருந்ததுனாலையும் எனக்கும் கொஞ்சமே உடம்பு டயர்டு, அதனால நான் வந்து வீடியோ போடலை. ஸோ இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிது. அவுட் போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்ததுமே அந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணேன். அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ இதுதான் என்னோடய கேலரி பேஜு. நான் அதில் ஸ்க்ரீன் ஷோ பண்ணுவேன். ஓகேவா, இந்த கேலரி பேஜ் வந்துட்டுன்னா இந்த கேலரி பேஜில் அந்த வீடியோ எங்கே இருக்குது? ஓகே, இதோ இருக்குது. இதுதான் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எடிட் பண்ணி போடும்போது அந்த டேட்டெல்லாம் தெரியாது. மேபி ட்ரேடுக்குள்ளே இருக்கிறது தெரியும், மேலே இருக்கிறதெல்லாம் தெரியாது. அதான் ஷோ பண்ணிடுறேன். வெட்னஸ்டே 21 ஆகஸ்ட்டு. அதே மாதிரி ஓகே, இதெல்லாம் பார்த்துக்கோங்க, நம்மளுடைய லைஃப் தான். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே ஓரளவு டீட்டெயிலாக தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இதை அப்படியே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இனிமேல் என்னுடைய இந்த ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த மொபைலுக்கு அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணி இதிலேருந்து இப்போ நான் பண்ணக்கூடிய வீடியோவை ஆட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிடுவேன். சரியா, அதே சமயத்தில் இது என்ன ஒரு ஐடிஎம் அப்படியெல்லாம் கேட்காதீங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு பிரதர் வந்து ஸ்கேம் ஆகிட்டார். குரூப்பில் இருக்கிறவர் வேற ஒரு குரூப்பில் ஆட் ஆகிட்டு என்னோட குரூப்புக்கு வந்தார். அப்போ ப்ரோ இந்த மாதிரி நான் ஸ்கேம் ஆகிட்டேன், இந்த வீடியோ இதை பார்த்தா தெரியும், ஸ்கேம் பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுறது எப்படின்னா, இவர் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, $50 அபவ் என்னமோன்னு நினைக்கிறேன், அவங்கக்கிட்ட ஓடிபியெல்லாம் கேட்டு அதை அபேஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து குரூப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள், ப்ராஃபிட்டான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவாங்க, வேறு அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இது ஒரு விஷயம் நான் சொல்ல நினச்சேன். மேக்ஸிமம் இந்த ஒரு விஷயத்த மைண்டில் எப்பவுமே வச்சுக்கோங்க, உங்களுடைய அக்கௌண்ட்டை மேக்ஸிமம் யாருக்குமே வந்துட்டு ஹேண்ட்லிங்க்கு தராதிங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் குவாட்டெக்ஸ்குள்ளே வரீங்க, சம்திங் குவாட்டெக்ஸ்னு சொல்கிறத விட ஈவன் நீங்கள் ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்குள்ளே வரீங்க, அது ஃபாரெக்ஸாக இருந்தாலும் சரி, பைனரியாக இருந்தாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட், சம்திங் இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன ஒரு விஷயம் பண்ணாலுமே சரி, இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் ட்ரேட் பண்ணாலுமே சரி, அது இன்னொருத்தர்கிட்ட உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த மூவும் வேண்டாம். உங்களால் கற்றுக்க முடியலையா, எனக்கு இந்த ட்ரேடிங் செட் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு, அதை விட்டுட்டு போயிடுங்க. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ட்ரேடிங் வேண்டாம், வரவே வராதுங்கிறவங்க விட்டுட்டு போயிடுங்க. இல்லை என்னால் டிசிப்ளினாக இருக்க முடியும், என்னால் கற்றுக்க முடியும், என்னால் ஓன் லேர்னிங் பண்ண முடியும், கோர்ஸ் பை பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. பெரிய அளவில் அப்படி இப்படின்லாம் எதுவுமே பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஓன் லேர்ன் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். இட்ஸ் டேக் டைம் ப்ரோ. இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஏரியா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஏரியா. அதே சமயத்தில் உங்களுடைய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏர்னிங்கும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லும்போது அதுக்காக நீங்கள் கொஞ்சம் உழைக்கணும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, ஸோ நீங்கள் என்ன ஹார்ட் ஒர்க்னு என்ன வெட்டி முடிக்க போகிறது இல்லை, கொஞ்சம் ஸ்பேஸில் உட்காந்து ரிலாக்ஸ்டாக கற்றுக்க போகிறீங்க. ஓன் லேர்ன் பண்ணுறீங்கன்னா ஓன் லேர்ன் பண்ணுங்கள், இந்த மாதிரி மூவ் பண்ணுறாங்க அனலைஸ் பண்ணுங்கள். அப்படி வரும்போது ஒரு டவுட் வருதா, ஒரு மென்டார் வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை சம்திங் லைக் இப்போ எதுவாக இருந்தாலும் ஓகே, கேட்டு இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன்ப்பா, ட்ரேட் பண்ணியிருக்கேன், ப்ராஃபிட் ஆகிடுச்சு, நான் பண்ணது கரெக்டாக கேட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி லாஸ் பண்ணிட்டேன்ப்பா, நான் இதை பேஸ் பண்ணி தான்ப்பா ட்ரேட் என்ட்ரி எடுத்தேன், பட் அது எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, எதனால் லாஸ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டு கிளாரிஃபை ஆக்கிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா, ஏன்னா எண்ட் ஆஃப் தி டைம் அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கேள்வி கேட்டு அதை கிளியர் பண்ணுறதையே ஹாபியாக வச்சு அந்த ஒரு விஷயத்துலேருந்து உங்களை நீங்கள் க்ரோ பண்ணிக்கணும். கேள்வி கேட்டுக்கிட்டு ஆன்சர் வாங்கிக்கிட்டே இருந்து பிரயோஜனம் இல்லை. ஒரு கேள்வி கேட்குறீங்களா, ஒரு படியில் ஏறதுக்கு டவுட் ஆகுறீங்கன்னு அர்த்தம். ஒரு பதில் கிடைக்குதா, அந்த படியில் ஏறிடணும், முன்னேறிக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம மைனஸில் போயிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு விஷயத்த ட்ரேடிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். அகைன் நான் வந்து இனிமேல் லைவ் போடுறது மாதிரிலாம் ஐடியா, என்னுடைய அக்கௌண்ட் வந்து நான் லேப்புக்கு கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னா லைவ் ஷேர் பண்ணிவிடுவேன். நம்ம டேரெக்டாகவே நம்ம லைவ் ட்ரேட் பண்ணுவோம். சாட்டர்டே சண்டே தான் ஓடிசி மார்க்கெட்டில் தான் லைவ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அனலைஸ் பண்ணி உங்களுக்கும் கொஞ்சம் கிளாரிஃபை கொடுத்துடுவேன். ஒரு நாளைக்கு ஒரு 5 ட்ரேட்ஸ் வச்சு மினிமமான அமௌண்ட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணலாம். ஓகேவா, ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அகைன் பார்க்கலாம். தடா.